சென்னை பட்டணங்களிலே கர்த்தருடைய பெரிய ஊழியங்களை செய்து வருகிற அப்போஸ்தலர் ஜான் பீட்டர் ஐயா அவங்க அருமையான தகப்பனாரை குறித்ததான காரியங்களை 2 நிமிடங்களுக்கும் உள்ளாக முடிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நேரத்தை கருதி தகப்பனாரை குறித்ததான சாட்சிகளை சுருக்கமாக 2 நிமிடங்களில் முடிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையில் அருமையான ஐயாவை கர்த்தர் நடத்தினார். தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டிகளெல்லாம் சென்று ஆண்டவருடைய நாமத்தை எங்கெல்லாம் கூப்பிடுகிறார்களோ பெரிய ஊழியம் என்றும் சிறிய ஊழியம் என்றும் பெரிய ஊழியர்கள் சிறிய ஊழியம் என்று பாராதபடி எல்லா இடங்களுக்கும் இரவு பகல் பாராமல் சென்று தன்னுடைய இறுதி மூச்சு வரை ஆண்டவருடைய நாமத்திற்காக ஊழியம் செய்த அருமையான ஒரு தேவதாசரை இந்த நாளிலே நாம் இழந்திருக்கிறோம். ஒரு தேவ மனிதரை நாம் இழந்திருக்கிறோம். ஒரு அப்போஸ்தலனை நாம் இழந்திருக்கிறோம். ஒரு தீர்க்கதரிசியை நாம் இழந்திருக்கிறோம். ஒரு சுவிசேஷகரை நாம் இழந்திருக்கிறோம். ஒரு போதகரை நாம் இழந்திருக்கிறோம். ஒரு மேய்ப்பனை நாம் இழந்திருக்கிறோம். நல்ல ஒரு தேவ மனிதரை, ஒரு ஆவிக்குரிய தகப்பனை இந்த நாளிலே நாமெல்லாம் இழந்திருக்கிறோம். அவரை இழந்திருக்கிற நாம் அனைவருக்கும் குடும்பத்தாருக்கும் ஆண்டவர் தாமே எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானத்தில் நிரப்புவாராக. கர்த்தருடைய பிரதான கிருபையினால் 2007ஆம் ஆண்டு எனக்கு ஐயா அவர்கள் அறிமுகமானார்கள். 2007ஆம் ஆண்டு முதல் இந்த 2026ஆம் ஆண்டு வரையில் 19 ஆண்டுகள் தொடர்ந்து எங்களுடைய சபையில் ஒவ்வொரு ஆண்டும் 7ஆம் மாதம் கூடார பண்டிகை நடத்தி 19 ஆண்டுகள் எங்களுடைய சபையில் வந்து ஊழியத்தை செய்து எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்தவர்கள். இந்த 2026ஆம் ஆண்டு 7ஆம் மாதத்தில் வந்து கூடார பண்டிகையில் கலந்து கொண்டு எங்களை உற்சாகப்படுத்தி ஆண்டுடைய ஊழியத்தை நிறைவேற்றினார்கள். ஆனால் அவருடைய மரணம் இப்பொழுது நாம் நினைத்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் தேவ சித்தம் தன்னுடைய இறுதி மூச்சு வரையில் ஊழியம் செய்து இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட நாங்கள் அவரை சந்தித்தோம். அதன் பிறகு திங்கள் செவ்வாய் அவர்கள் 2 நாள் ஊழியங்களை நிறைவேற்றி கர்த்தர் அவரை இந்த இடத்துல கொண்டு வந்து ஆண்டவருடைய சித்தத்தின்படி கர்த்தர் அவரை எடுத்துக்கொண்டார். அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் அவரை பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையில் கர்த்தர் அவரை நடத்தினார், பாதுகாத்தார். அவருடைய பிரயாணங்கள் அதிகமாக இருந்தது. சாலை பயணங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய தயவுள்ள கரம் அவரோடு இருந்தது. அருமையான சகோதரர் யாபேஸ், சகோதரர் டேவிட் இவர்கள் அந்த கார்களை ஓட்டி தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டியெல்லாம் சென்று ஆண்டவருடைய கனமான ஊழியத்தை அவர்கள் நிறைவேற்ற ஆண்டவர் அவருக்கு நல்ல பாதுகாப்பை கொடுத்து நல்ல சுகம்பலனை கொடுத்து இந்த ஒரு நல்ல தீர்க்க ஆயுசில் ஆண்டவர் அவரை எடுத்துக்கொண்டார். அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. எங்களுடைய பகுதியிலே ஒவ்வொரு ஆண்டும் 7ஆம் மாதம் வந்தவுடனே அங்கே கூடார பண்டிகை பேனர் வைப்போம். எல்லாரும் வந்து அதை படித்து விட்டு போவார்கள். ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒரு 50 ஊழியர்கள் வருவார்கள். இப்பொழுது எங்களுடைய சபையில் ஐயாவுடைய மரண பேனரை வைத்திருக்கிறோம். இப்பொழுதும் எல்லாரும் அதை படித்து ஊழியங்களை அவர்கள் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக அதை அறிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஐயாவை இழந்திருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தாமே ஆறுதலை கொடுப்பாராக. அருமையான அம்மா அவர்களுக்கும், அன்பு மகள்களுக்கும், அருமையான பாஸ்டர்கள் மருமகன்கள் அவர்களுக்கும், பேர பிள்ளைகளுக்கும், சபையாருக்கும், யாவருக்கும் ஆண்டவர் தாமே ஆறுதலையும் சமாதானத்தை கொடுத்து கர்த்தர் வழி நடத்துவாராக. அன்புள்ள பரலோக பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தின்படி நாங்கள் எல்லாவற்றிலும் உமக்கு ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். ஆண்டவரே, ஐயாவுடைய மரணத்துக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை நீர் அவரை நடத்தினீர், ஆதரித்தீர். ஆண்டவரே, அற்புதமாய் காத்தீர். கண்ணின் மணியை போல பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் அவருடைய ஊழிய பாதைகளெல்லாம் நீர் கூட இருந்து அவருக்கு எந்த ஒரு ஆபத்துகள் விபத்துகள் வராதபடி கண்ணின் மணியை போல காத்து ஆண்டவரே, நீதிமானுடைய முடிவு சமாதானமாய் நீர் முடித்து கொடுத்ததற்காக மனமாற நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தவான்களின் மரணம் கர்த்தருடைய பார்வையில் அருமையானது என்கிற அந்த வசனத்தை இந்த நாளிலே நாங்கள் காண்கிறோம். ஆண்டவரை நன்றி செலுத்து. ஐயாவுடைய வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். அவரை முன்னறிந்தீர், முன்குறித்தீர், அழைத்தீர், நீதிமானாக்கினீர், மகிமைப்படுத்தினீர். அதற்காக உமக்கு நன்றி.
எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எல்லாரும் நிரப்பும்படியாக ஐயானுடைய இறுதி ஊர்வலத்தை கத்தர் ஆசீர்வதிங்க. நல்லடக்க ஆராதனை ஆசீர்வதிங்க. சகலத்தையும் உடைய கிருபையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்மையும் கிருபையும் தொடர்வதாக. துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ.